ரிஷபம், ரிஷபத்துக்கான வருடம். எல்லா பிளானட்ஸும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க முதல் ராசி ரிஷபம் தான். இன்னும் எதுவும் நல்லது நடக்கலையுமா? சனி தாம்மா நிறைய நல்லது கொடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. சனி மந்தன் முடமன் நிதானமாக தான் எல்லாமே கொடுப்பா. ஆனால் ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுப்பா. ஸ்திரமான சந்தோஷம். சுக்கிரன் தான் அங்கே அதிபதி, அது உங்களுடைய ஆட்சி அதிபதி அங்கேயே உட்கார்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் தனித்துவம் எப்பவுமே எல்லாரும் மாதிரி இல்லாமல் ஒரு பிள்ளை ஒரு கூட்டமாக போனால் கூட அந்த பிள்ளை மட்டும் அழகாக தெரியும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அலங்காரமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஈர்க்கக்கூடிய நிலை இருக்கும். அவங்க கண்ணு பேசுங்க, அப்புறம் பார்த்துக்கோங்களேன். ஆனால் முழுக்க முழுக்க அவங்களுக்கான விஷயம் எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இழந்த சொந்தம் ஏதோ ஒன்று நம்ம கூட உறவாடிட்டு இருக்கு. இல்லை நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு புது உறவு அப்படின்றது வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நாத்தனார் கூட பேசுனாங்க, இப்போ திருப்பி எங்கள் நாத்தனார் என் கூட நல்லா பேசுகிறாங்க. ஹாப்பி. ஆனால் இது ஸ்திரமாக இருக்குமா? இருக்கிறதுலே இந்த மாதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு அமோகமாக இருக்குன்னு நாங்கள் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஜாக்பாட் யாருன்னா உங்கள் ராசி தான் சொல்கிறாங்க. ஆனால் 12ஆம் பாவம் இது பார்த்தீங்கன்னா அயன போச்சன மோட்ச விரயஸ்தானத்தில் சூரியனும் புதனும். இது நல்ல விதத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு டூர் போயிட்டு வருது. 12ஆம் பாவம் அப்படின்றனாலே பரதேசம், வெளிநாடு போயிட்டு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, இப்படி நிறைய நல்லா நடக்கும். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், எல்லாமே ஓகே. ரிஷப ராசிக்காரங்க, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நட்பலங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் தான் அங்கே அதிபதி, அது உங்களுடைய ஆட்சி அதிபதி அங்கேயே உட்கார்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மாதிரி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவாக இவங்களை பொறுத்த வரைக்கும் தனித்துவம் எப்பவுமே எல்லாரும் மாதிரி இல்லாமல் ஒரு பிள்ளை ஒரு கூட்டமாக போனால் கூட அந்த பிள்ளை மட்டும் அழகாக தெரியும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அலங்காரமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஈர்க்கக்கூடிய நிலை இருக்கும். அவங்க கண்ணு பேசுங்க, அப்புறம் பார்த்துக்கோங்களேன். ஆனால் முழுக்க முழுக்க அவங்களுக்கான விஷயம் எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க ஒரு டெடிக்கேட்டடாக ஃபேமிலிக்கான அட்டாச்மெண்ட், அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நிறைய டெடிக்கேட்டடாக கொடுக்கக்கூடிய நபர்கள். இப்படிப்பட்ட நாங்கள் தாங்க எங்களுக்குன்னு எதையுமே யோசிக்கலை. இப்போ யோசிப்பீங்க என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட 12ஆம் இடத்துல சூரியன் புதன் வேறு இருக்காங்க. அடுத்தது சூரியன் உங்களுக்கு மாறுவாங்க. சூரியன் புதன் அப்படியே டேரெக்டாக உங்கள் ராசிக்கு வரும்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்குன்னு எதாவது பண்ணணும்ல, கிளம்புங்க, இனிமேல் யாருக்கு நந்து போடுறேன், எனக்கு போய் நான் ட்ரெஸ் வாங்குறேன், எனக்கான காஸ்டியூம்ஸ் வாங்குறேன் அப்படின்னு தன்னை அழகுபடுத்திக்கிறது, தனக்கான ஒரு தனித்துவத்தை உருவாக்குறது. அதாவது இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட் நான் காசு கேட்டு வாங்கி நான் ஒரு பொருள் வாங்கினேன், வீட்டுக்கான அலங்கார பொருள் வாங்கினேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணக்கூடாது, ஏன் தனித்துவமாக வாழ முடியாதா? அதுலேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஃபினான்ஷியலாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக செயல்பட போகிறீங்க. உங்களுக்கான தேவையும் நீங்கள் நிறைவேற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இன்ன வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. பட் அது புரிதல் இல்லாத நிலை இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரிதலோடு இதெல்லாம் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் யார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னே தெரியாமல் இருந்தீங்கன்னா கூட வெளியில் உலகத்துக்கு தெரியக்கூடிய நிலை இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பிரபலமான நிலை அப்படின்றது இருக்கிறதுக்கான பிராப்தி உண்டு. எப்பயுமே நம்ம சண்டை வந்துச்சு அப்படின்னா ஒரு கோவம், சண்டைன்றதை விட வீட்டில் ஒரு மனசில் கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்ட போய் காட்டும்? இருக்கிறதுலே ஒரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம என்ன திட்டினாலும் சரி, திருப்பி நம்மளை அரவணைச்சிக்கிறவங்க யார் அப்படின்னா நம்ம தாயார் தான். ஸோ அது ஆனால் உனா கோவப்பட்டால் எங்கே போய் கற்றுவோம்? நம்ம அம்மா கிட்ட தான் கற்றுவோம். ஸோ இந்த மாதிரி அம்மாவினுடைய நிலைகளில் சில பேருக்கு அம்மா கிட்ட போய் புலம்புறது, இந்த மாதிரி நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அம்மாவை ஹெல்த் கேர் அப்படின்றது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் புதிய கல்வி கற்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, உங்களுக்குள்ள ஒரு தேடல் அப்படின்றது இருக்கக்கூடிய நிலை உண்டு. இருக்கிறதுலே இந்த மாதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வருஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு அமோகமாக இருக்குன்னு நாங்கள் எல்லாமே ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். ஜாக்பாட் யாருன்னா உங்கள் ராசி தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் சும்மா சொல்லிட்டு போவீங்க, நாங்கள் தாங்க கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி பல பேர் போனவங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எப்பவுமே தனித்துவம். பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. நிறைய பேர் நகை வாங்குவீங்க, வெள்ளி நகை வாங்குவீங்க, குழந்தைக்காக நகை சேர்ப்பீங்க, சீட்டு போடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்கீங்க, ஆனால் முடிவெடுக்கவே இல்லை, இனிமேல் பண்ணலாமா வேணாமானா கண்டிப்பாக பண்ணுறதுக்கான பிராப்தி இருக்கும். குழந்தைங்களுக்காக கல்விக்காக ஒரு செலவு பண்ணுறது, பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்குறது, நம்ம குழந்தைங்களுக்கு கூட கிஃப்ட் கொடுக்குறது, எனக்கு என்னால் முடியுமா தெரியல ஆனால் நான் பண்ணி காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மட்டும் இருக்கும். அந்த எண்ணத்தை செயல்படுத்துவீங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். என்னென்னா அந்த எப்பவுமே இந்த செவ்வாய் சனி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வேணாப்பா அப்புறம் பார்த்துக்கலாம், எப்பவுமே அந்த ஸ்கிப் பண்ணுற ஒரு நிலையை சனி பவனை பொறுத்த வரைக்கும் மந்தக்காரகன்னு சொல்கிற மாதிரி மனசை தள்ளி போட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் பண்ணிக்கலாம்னு கிடைக்கிற வாய்ப்பில் நீங்களே உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த உதாசீனம் இல்லாமல் ஒரு வேகத்தோட, மனசில் மட்டும் வேகம் இருக்குங்க ஆனால் செயல்பாட்டுக்கு கொண்டு வரல. சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப செயல் சொல்
இது 2க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் உண்டு. ஸோ அந்த சொல்ல வந்து செயலாக்கி காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கான நிலை சூப்பருங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்காம இல்ல, உங்கள தேடி கிடைக்குது. பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த மாசத்துல மிக முக்கியமான விஷயம். நெறைய பேர் வந்து பணம் சேர்த்து வைக்கிறதுன்றது அடுத்த எதிர்காலத்துக்காக சேர்த்து வைப்பாங்க. பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பாங்க. தனக்கான சேர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு மாரி. இதில என்னன்னா டூர் போறதுக்குன்னே சேர்த்து வைக்கிற ஆள்லாம் யாருன்னா நம்ம ரிஷபக்காரவங்க தான். ரிஷபத்தில இருக்கவங்களுக்கு இந்த மாசத்துல டூர்லாம் போவீங்க. ஃபேமிலியோட என்ஜாய்மென்ட் ஒரே ஹேப்பியான மொமெண்ட்டா அனுபவிக்கிறது. சொந்தங்கள்லாம் பிரிந்த சொந்தங்கள் கூடலாம் ஒரு கனெக்டட் வர்றது. என்ன இருந்தாலும் நம்ம மாமா மச்சான் பரவால்ல. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவால்ல பேசிக்கலாம். வாங்க உட்காருங்க. என்னங்க ஏதுங்கன்னு கேட்டு பிரிஞ்ச உறவ கூட வந்து அன்னைக்கு நாள்ல ஒரு சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறதுல நெறைய பிராப்தி இருக்குங்க. இந்த மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமா நெறைய பேருக்கு வந்து ஒரு பேப்பர்ல அதாவது எனக்கு வந்து நான் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தேன். அது வந்து ஆதார் கார்டு போட்டிருந்தேன். அதில என்னோட நம்பர் மிஸ் ஆச்சு. அதனால நான் திருப்பி போயிட்டு கவர்மெண்ட்ல எழுதி குடுத்து நான் அத வாங்கினேன். சரி பண்ணி வாங்கினேன். அப்படிங்கிற மாரி நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய பேருக்கு வந்து ஆடம்பர பொருட்கள். வீட்ல ஒரு நெறைய பேர் ஃபோன் வாங்குவீங்க. அல்லது ஃபோன் கேஸ் மாத்துவீங்க. இந்த டெம்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் மாத்தக்கூடிய நிலை இருக்கும். பிள்ளைகளுக்காக வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டு வருவீங்க. நகை கடைக்கு எத்தன பேர் போயிட்டு வந்தீங்க? நான் வெள்ளி பொருள் வாங்க போனேன். ஒரு மெட்டி வாங்கினேன். ஒரு கொலுசு வாங்கினேன். அப்படிங்கிற நிலையெல்லாம் நெறைய பேருக்கு இருக்கும். எத்தன பேருக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லுங்க. டிரைவிங் லைசென்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் வந்து அதுக்காக நான் வந்து போய் ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு அத எழுதி குடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற நிலை இருக்கும். இது எத்தன பேருக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? நாங்கள் ரொம்ப நாளாகவே நல்லா இல்லைங்க. இல்லை மே மாதம் மட்டும் என்னத்தை பெருசாக வாழ்ந்துட போகிறோம்? பிறந்ததுலேருந்தே நல்லா இல்லைங்க. ரிஷபத்தில் பிறந்ததே தப்புங்க. ஏன் ரிஷபத்தில் பிறந்தோன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. உண்மை என்ன அப்படின்னா, நமக்கான வருடங்கள் தான் இந்த 2028 வரைக்குமே அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கான வருடம். எல்லா பிளானட்ஸும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க முதல் ராசி ரிஷபம் தான். இன்னும் எதுவும் நல்லது நடக்கலையுமா? சனிதாம்மா நிறைய நல்லது கொடுக்கணும். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கம்மா. சனி மந்தன் முடவன் நிதானமாக தான் எல்லாமே கொடுப்பான். ஆனால் ரொம்ப இன்டென்சிஃபைடாக கொடுப்பா. ஸ்திரமான சந்தோஷம் அப்படின்றது சாலிடாக கொடுப்பா. கவலையப்படாதீங்க. நமக்கான வருடம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சுயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கா. ஆல்ரெடி ரிஷபராசிபர்கள் ரொம்ப நீட்டாக இருப்பீங்க, டீசெண்டாக இருப்பீங்க, அட்ராக்டிவாக இருப்பீங்க, லவ்வபிளாக இருப்பீங்க, ரொமான்டிக்காக இருப்பீங்க. இன்னும் நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி, இன்னும் அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மெருகூட்ட போகிறோங்க. இன்னும் கொஞ்சம் அழகாக போகிறோம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களை நீட்டாக பண்ணி போகிறோம். இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு என்னென்ன தேவை, எங்களுக்கு அலங்காரத்துக்கு என்னென்ன தேவை அத்தனையும் வாங்க போகிறோம். அதுக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம். காரணம் என்ன? நாங்கள் எங்களுக்காக வாழ போகிறோம் அப்படின்றத நினச்சிக்கோங்க. உங்களுக்காக இவ்வளோ நாள் குடும்பத்துக்காக வாழ்ந்தாச்சு, கணவனுக்காக வாழ்ந்தாச்சு, மனைவிக்காக வாழ்ந்தாச்சு, கணவர்கள் குழந்தைகளுக்காக வாழ்ந்தாச்சு. இப்போ ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கான காலகட்டம், உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம். ஹாப்பியாக இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல ஜென்மத்தில் இருக்க சுக்கிரன் நம்மளை வந்து சந்தோஷமாக வைக்கிற அத்துணை ஆயத்தையும் ஏற்படுத்துவான். அத்தனை விஷயத்தையும் அவன் இனிஷியேட் பண்ணுவான். ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்க போகிறோம். அது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்கள், குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழந்த சொந்தம் ஏதோ ஒன்று நம்ம கூட உறவாடிட்டு இருக்கு. இல்லை நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு புது உறவு அப்படின்றது வந்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் நாத்தனார் கூட பேசுகிறாங்க. இப்போ திருப்பி எங்கள் நாத்தனார் வந்து என் கூட நல்லா பேசுகிறாங்க. ஹாப்பி. ஆனால் இது ஸ்திரமாக இருக்குமா? இதில் வந்து ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இன்றைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிதர்சனமானது. நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கீங்களா? குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும். ரிஷப கையில் காசு எப்பயுமே பிரச்சனை இருக்குமா? காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம். எப்பயுமே பணம் பண்ணணுன்ற எண்ணம் ரிஷபத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரி, இது ஓகே, சூப்பர். 4ஆம் பாவத்தில் கேத்து இருக்கார். சுகஸ்தானத்தில் கேத்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் வச்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனம். அதுக்கு மேலே நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போயிட்டு இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்றது இருக்குங்க. அம்மாவுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். 10ல் ராகு இருக்காங்க. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் இருக்க பாவியார் ராட்சஸ் சக்கரவர்த்தியை போல யோகம் கொடுப்பா. ஆக ரிஷபராசி அன்பர்கள் இங்கே ஆண்களை பற்றி பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. ஏன்னா எல்லா ராசியான்களும் ஏதோ ஒரு வேலை அப்படின்ற செய்வாங்க. ஆனால் பெண்கள், ரிஷபராசி பெண்கள் எல்லா திறமை இருந்தும் வேலை செய்யாத எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த காலகட்டம் உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடிமை தொழில் பிராப்தமாக ஒரு கன்சர்னில் வேலைக்கு போங்க. உங்களுக்கு சுய தொழில் பிராப்தமாக சின்ன அளவிலாத ஒரு தொழில் அப்படின்றத தொடங்குங்க. ராகு அந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விடுவான். அதுக்கு மேலே 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் சனிம்மா. லாபஸ்தானத்தில் சனி நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ கொடுப்பா. சனிக்கும் நம்மளுக்கும் எப்பயுமே பஞ்சாயத்து கிடையாது. ஏன்னா உழைக்க நம்ம ரெடி, அந்த உழைப்புக்கான வருமானத்தை கொடுக்கறதுக்கு சனி ரெடி. அப்போ சனி நம்மளுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறோம். இப்போ வரைக்கும் பாருங்கள், எல்லாருமே நம்மளுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் உண்மை. அதுக்கும் மேலே லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கான். நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு பூமி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு, இப்படி நிறைய பிராப்தம் ரிஷபத்துக்கு உண்டு. 12ஆம் பாவம் இது வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் சூரியனும் புதன். இது
நல்ல விதத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு டூர் போயிட்டு வர்றது, 12ஆம் பாவம் அப்படின்றனாலே பரதேசம், வெளிநாடு போயிட்டு வர்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, இப்படி நிறைய நல்லா நடக்கும். நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், எல்லாமே ஓகே. அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் கட்டுறது அப்படின்றது உண்டு, புரியுதுங்களா? கார் வந்து நான் சீட் போடாமல் போயிட்டேங்க, கேமராவில் கேப்சர் ஆயிடுச்சு, ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபைன் கட்டுன்னு வந்துச்சு, அந்த மாதிரி சின்ன அளவிலாவது கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுறதுக்கான வாய்ப்பு, அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள், தாய் மாமனுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. சரி, இப்போ பிற்பகுதியில் பார்க்குறோம் அப்படின்போது செவ்வாய் பகவான் 12ஆம் பாவம். ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, சாலிடாக ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன், ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடக்கும். ஆரோக்கியத்தில் கவனம், மருத்துவ செலவு வரத்துக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டு. சூரியனும் புதனும் சுயபாவத்தில் சுயஸ்தானத்தில் இருக்கா. இவ்வளோ நாள் வரைக்கும் நான் புத்திசாலித்தனமாக பிழைக்கல, அன்பு மட்டுமே பிரதானம்னு நினச்சேன், என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம் நினச்சேன். ஆனால் இப்போ நான் வந்து பாருங்கள் புத்திசாலித்தனமாக பிழைக்கிறேன், எனக்காக வாழ ஆசைப்படுறேன், வாழுங்க. உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. சந்தோஷமாக வாழுங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்றது தேவை இல்லையா? நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக வாழறதுக்கு பழகிக்கோங்க. 2ஆம் பாவம் தானே குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன். ஆல்ரெடி இனிமையாக பேசக்கூடியவங்க தான் இந்த காலகட்டம் இன்னும் இனிமையாக பேசுவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கும் மேலே உங்களுக்கு உங்கள் சுயம் சார்ந்த ஹாப்பினஸ் அப்படின்றது கிடைக்கும். ஆக இந்த மே மாதம் எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்கம்மா. வாழ்த்துக்கள்.